அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தரை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பாருங்கள், இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எவ்வளையோ காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். இன்றைக்கி மனுஷனுக்கு கவலை இல்லாத மனுஷன் எவனுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அதுதான். சில நேரம் ரொம்ப கவலை, ஆழ்ந்த கவலை, அதை குறித்து இதை குறித்து அப்படியே கவலைப்பட்டு பெரிய கலக்கமே வந்துடுது. சில நேரம் இரவில் தூக்கமே வர்றது கிடையாது. அதை யோசித்து இதை யோசித்து அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, நடக்காதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசித்து கவலைப்பட்டு சூழ்நிலைகள் நிறைய பேர் கவலை. உங்களுடைய வீட்டை குறித்து கவலையாக இருக்கலாம், உங்களுடைய வேலை பார்க்கறதுக்கு கூட கவலைப்படலாம், அல்லது பிற்கால வாழ்க்கை குறித்து கவலைப்படலாம், அல்லது உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமோ வேலை வாய்ப்போ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் இயேசு கவலையோடு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறார், நீ கவலைப்படுகிறதுனால சரீர அளவில் ஏதாவது கூட்ட முடியுமா? ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இப்படி சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்குன்னா, டேக் நோ தாட் இன் யுவர் மைண்ட். உன் மனதில் எந்த தீமையான எண்ணங்களையும் உன் மனதுக்கு கொண்டு வராத, அதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை உன்னுடைய மனதில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ரிப்பீட் த காட்ஸ் வேர்ட் இன் யுவர் மைண்ட் அப்படி சொல்லுது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வா. ஆனால் பொதுவாக நமக்கு என்ன வருகிறது, இந்த உலகத்தை குறித்து சிந்தனைகள் வருது. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடிப்போம் எண்ணத்தை குடிப்போம். சாப்பிட்றது பற்றின்னு கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டு ஏதோ எண்ணத்தை சாப்பிட்றத பற்றி தான் சொல்லி, இல்லை, நம்ம சாப்பிட்றத பற்றி சொல்லலாம். அல்லது எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறோம், யோசித்து கலக்க முடிகிறோம். ஒரு வேளை கடன் பிரச்சனையில் கலங்கிட்டு இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை கலங்கலாம். எதையோ சொல்லி யோசித்து நாம் என்ன செய்கிறோம், கலக்கத்தில் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. கவலைப்படுகிறதுனால ஒருவன் தன் சரீரத்தோடு எதையா கூட்ட முடியுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பாரங்கள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் நாம் ஆனபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் எறிந்து விடுங்கள், வைத்து விடுங்கள். அப்போ நீ கவலையை நம்ம வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, நீ எதை குறித்து நீ கலக்கமடைந்து சோர்ந்து போய் இது இப்படி ஆயிடுமோ இது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுகிறீர்களோ அதை குறித்து தேவனுக்கு நேராக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும். அப்படி தான் தேவன் சொல்லுகிறார். அப்போ மனிதன் கவலைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கவலையோடு பாரத்தோடு சொன்னால் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கவலையை மாற்றுகிறவர், உங்களுக்கு விடுதலை தருகிறார். இன்றைக்கு இந்த உங்களுடைய பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். எதை குறித்து நீங்கள் பாரப்பட்டிருக்கலாம், ஐயோ அந்த காரியம் எனக்கு மிகவும் பாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பாரத்தை கர்த்தர் இன்றைக்கு நீக்க போகிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கவலையோடு இருக்கிற மனுஷன் அவனுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எங்கே சொல்லுது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவின் மகிமையானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள், இது அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணுகிற ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? அவன் ஆண்டவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. என்ன சொல்கிறான்? பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவினாலே, ஞானத்தின் ஆவினாலே, வெளிப்படுத்தின் ஆவினாலே அவருடைய மனதையும் உள்ளத்தையும் நிரப்பும்படி அவன் கேட்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஏன் கவலை வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னா, நம்ம கண்ணு பிரகாசமாக இல்லை,
நம்முடைய இருதயத்தினுடைய கண் பிரகாசமாக இருக்குன்னு சொன்னால், உள்ளான கண் பிரகாசம் இருக்குன்னு சொன்னால், நம் வீணான கவலை நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி அநேக சமயத்தில் நாம் ஏன் கலங்குகிறோம்? ஏன்னா தேவனை குறித்த அறிவும் வெளிச்சம் நமக்கு இல்லாதனால நம்ம கலங்குகிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஞானத்தின் ஆவி. நீதிமொழிகள் 4:7 சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ எதை சம்பாதிக்கலையோ ஞானத்தை சம்பாதி. இப்போ ஞானம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபு 5:10 சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சுத்தமானது என்று சொல்லுகிறது, பரிசுத்தமானது என்று சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் வேற, இந்த உலகத்திலே நான் படிக்கக்கூடிய புஸ்தக அறிவு வேற. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறேன் அந்த புஸ்தக அறிவு தான் பெரிய ஞானம் நினச்சிட்டாங்க. புஸ்தக அறிவு, இந்த இன்ஜினியரிங்கு, டாக்டர், இதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம இல்லை 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 இதை வச்சு உன் குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், உன் பிள்ளையும் மனைவிட்ட போய் இன்ஜினியரிங் புக்கை வாசிச்சுட்டு இருப்பீங்க, மனைவிட்ட நடந்துக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு மனுஷனுக்கு இயல்பான ஞானம் தேவை. அந்த ஞானம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிறது. மனைவியும் குடும்பத்தையும் எல்லா காரியங்களும் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை. அதனால தான் சாலமோன் அன்றைக்கு தேவனிடத்தில் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். 10,000 ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே, அவன் சிறு பையன்தான், நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும், உங்களுடைய ஞானத்தை கொடும் என்று சொல்லி கேட்டான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ விரும்புகிற ஞானத்தையும் கொடுக்குற, நீ விரும்பாத ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தார் கர்த்தர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் அவசியம். எங்கே இருக்கிறது ஞானம்? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் ஞானமாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் இந்த சர்வலோகத்தையும் அஸ்திபாரப்படுத்தினது. இந்த ஞானம் தான், ஞானத்தின் தேவன் தான் எல்லாவற்றையும் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஞானமுள்ள அந்த தேவனிடத்திலே போய் ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது இங்கே, பிரகாசமுள்ள மனக்கண்கள். நீங்கள் அநேக சமயத்தில் பாருங்கள், நமக்கு அதை பிரகாசமுள்ள மனக்கண்கள்லாம் வழங்குறதில்ல சில பேருக்கு. அன்றைக்கு ஒரு சபையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிடுறேன், உங்களுக்கு சரீரம் கை கால்லாம் இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம்ம கண்ணால் நம்முடைய சரீரத்தை பார்க்குறோம், என்ன கலர்னு பார்க்குறோம். நம்மளோட கண்ணுக்கு கண் தெளிவாக இருக்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, கண் வெளிச்சமாக இருக்கும்போது எல்லாமே தெளிச்சமாக இருக்குது. அப்போ எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கண் இருளாக இருந்தால் உலகமே இருளாக இருக்கும், கண்ணே இல்லைன்னா மனுஷன் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். யோசித்து பாருங்கள். அப்போ அதுபோல தான் உள்ளான மனுஷனுக்குள்ளாக கண் இருக்கிறது. அந்த மனுஷனுடைய கண் பிரகாசமாக இருக்கும்போது எல்லா காரியங்களும் தெளிவாக இருக்குது. உள்ளான மனுஷனுடைய கண் பிரகாசம் இல்லாமல், கண் வெளிச்சம் இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் எல்லாமே இருளாக இருக்கும், எல்லாமே பயமாக இருக்கும், எல்லாமே கவலையோடு இருப்போம், எல்லாம் பிரச்சனையோடு இருப்போம். அப்போ இது மாற வேண்டும் என்று சொன்னால் உள்ளான கண்ணில் என்ன இருக்கணும்? அதிகமான பிரகாசம் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே அந்த பலத்த சத்துவம், விசுவாசிக்கிற அந்த அவருடைய அழைப்பிற்கான அந்த பரிசுத்தவான்கிறாரே அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரத்தை கொடுத்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, தேவன் அவருடைய இரத்தத்தின் மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை இந்த பிரகாசமான உள்ளான கண்கள் காண வேண்டும். யோசித்து பாருங்க, நீங்கள் ராஜா விட்டு பிள்ளையார் தான், ராஜா மாதிரி தான் நடப்போம். எங்கேயோ குப்பையில் எங்கேயோ கலந்து வந்தோன்னா குப்பை தான் பொறுக்கிட்டு இருப்போம். அப்போ எப்படி நாம் நடக்கிறோம் என்பது எப்படி வருதுன்னா, எங்கேருந்து நாம் பிறக்கிறோம், எங்கே வாழ்கிறோம் அதை பொறுத்து மாறுகிறது. அதே போல தான் இரத்தத்தாலே கழுவப்பட்டு ராஜாவுடைய பிள்ளைய கர்த்தர் மாட்டிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்ல, ராஜா போல யோசி, யூ ஆர் அ கிங் சைல்டு. இப்போ ராஜா போல யோசி, ராஜா போல நடந்துகொள், ராஜா போல பேசு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணு தெளிவாக இல்லை. பிரச்சனை வந்தோடனே நம்ம கண்ணை என்ன சொல்லுது? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே போச்சு, ஒன்றுமே இல்லை பிரதர், எல்லாம் முடிஞ்சு பிரதர். இல்லை 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 பிசாசு தான் நமக்கு இதெல்லாம் சொல்லுறான். பிசாசு சொல்கிறான் அவ்வளோதான், நீ அவுட்டு. பிசாசு சொல்கிறான் நீ ஒன்றுமே கிடையாதுன்றான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுவது சத்தியம். நான் சொல்லணும், என்னை தேவன் எப்படி உண்டாக்கினாரோ அப்படியே தான் நான் இருக்கிறேன். முதலாம் ஆதாம் விழுந்து போனால், ரெண்டாம் ஆதாமா இயேசு கிறிஸ்து நமக்கு பவர் ஆஃப் அட்டானி, அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பவர் ஆஃப் அட்டானி எப்படி நீங்கள் பவர் ஆஃப் அட்டானின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆள் வரல, ஒரு ஆள் வெளி தேசத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சொத்துக்கு அதிகாரம் எல்லாமே, அவருடைய ஆளுகை அதிகாரம் எல்லாம் ஒரு சீட்டில் கையெழுத்து போட்டு ஒரு பத்திரத்தில் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்குக்கோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போகிறீங்கன்னா
அந்த அதிகாரம் எல்லாம் எப்படி வருது? அந்த அவர் போட்ட அந்த சைன் மூலமாக, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக அவர் டைரக்டாக இருந்து என்ன செயல்படுத்துகிறோம், அவ்வளவு அதிகாரமும் அந்த மனுஷனுக்கு வருது. அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தி ஆதாமுடைய ஸ்தானத்தில் நின்று முதலாம் ஆதாம் செய்ய வேண்டிய காரியங்களில் அவன் இழந்து போன எல்லா உரிமைகளையும் அதிகாரத்தையும் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி அத்தனை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சத்துருவை வீழ்த்தி அவர் ஜெயமெடுத்து வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த அதிகாரம் நமக்கு வந்திருக்கிறது. இப்போ இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எப்படி வரும்? நம்ம கண்ணு பிரகாசமாக இருக்கும்போது, உள்ளான கண்களை பிரகாசம் இருக்கும்போது நமக்கு எதாவது பிரச்சனை உண்டான்னு சொல்கிறோம், பிரதர் அவன் தான் பிரதர் சரியில்லை, இந்த பொண்ணு தான் சரியில்லை, இவ தான் சரியில்லை. இல்லை இல்லை இல்லை, பின்னாடி ஒரு பிசாசு வேலை செய்கிறான், பிற்பாடு வேலை செய்கிறானே அசுத்தாவிகள். இந்த அசுத்தாவிகளை எதிர்க்க வேண்டும். ஆனால் அதை விட்டு நம்ம கண்ணு பிரகாசம் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? மனுஷனே சொல்லியிருக்கோம், இந்த மாமா தான் பிரதர், அவர் தான் பிரதர், இவர் தான் பிரதர், பாஸ்டர் தான் பிரதர். இல்லை 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 இல்லை, உங்களுடைய உள்ளான கண்களில் தெரிய வேண்டும் சத்துரு வேலை செய்கிறான். உள்ளான கண்ணில் நீ காண வேண்டும் பிசாசனுக்கு எதிராக இருக்கிறான். பிசாசு எங்கே இருக்கிறான்? தலையிலே இருக்கிறான், உங்கள் காலு கீழே இருக்கிறான் பிசாசு. அவனை பார்த்து மிதிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ அந்த நாமத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு, விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்துருவை நாம் கீழே வச்சிருக்கணும். ஆனால் நம்ம என்ன சத்துருவை ஆதாம் விட்ட மாதிரி மேலே வச்சுட்ருக்கோம். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கவனிப்போம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவர்களாக இருக்க வேண்டும், அதிகாரத்தை நாம் பிரயோகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், இங்கே வேத வசனம் சொல்லுது 2:3, பூமியானது ஒழுங்கின்மையும் மெருமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் வெளிச்சத்தை கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் கடவுது என்றார். அப்போ தேவன் எப்போ தமது வார்த்தையை பிதாவாகிய தேவன் பேசுகிறாரோ அப்போ அந்த கடவுது என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் அங்கே அசைவாடிட்டு இருந்தவர் அதை உருவாக்குகிறார். இதுதான் ஆங்க எபிரேய பதத்தில் ஏலோஹிம் உண்டாக்கினார். ஏலோஹிம் வார்த்தை சொன்னார். ஏலோஹிம் என்று சொல்லப்பட்டு கொண்டே வருது. அப்போ ஏலோஹிம் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வார்த்தையை பிரயோகிக்கும் போது அந்த வார்த்தை ஒன்றை செய்து அதை திரும்பி வருகிறது. வெறுமையாக திரும்பி வர்றதில்லை, அது என்ன நோக்கமாக அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அதை அப்படியே செய்கிறது. அதனால தான் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் மாறியும் உறைந்த மழையும் இந்த பூமியை நினைத்து அதை முளை கிளம்பி விளைய செய்கிறது போல அவர் அனுப்பின காரியம், அது அனுப்பின காரியமாகும்படி அதை வாய்க்கும்படி அந்த வசனம் என்ன செய்தால் புறப்பட்டு செல்கிறது. அது வெறுமையாய் திரண்டத்தில் திரும்புவதில்லை. அப்போ தேவன் என்ன நோக்கமாக இந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அதே நோக்கமாக இதை நிறைவேற்று. அதனால் பாருங்க, இந்த பூமி, சூரியன், சந்திரன், அவர் வைத்த அத்தனை கோள்கள் எல்லாவற்றை கர்த்தர் தான் உருவாக்கினார். தேவனுடைய வார்த்தை சொல்றது, அவருடைய அளவற்ற ஞானத்தாலே சூரியனை கர்த்தர் வேதம் சொல்லுது, வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கினார். சூரியனை கர்த்தர் உண்டாக்கினான்னு சொல்ல, இந்த உலகத்துக்கு என்ன தேவைன்னா கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குறார் முதல்ல. ஏன்னா தேவனே வெளிச்சமாக இருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சூரியன் தான் பெருசு. இல்லை, சூரியன் பெருசு இல்லை, சூரியனை விட பெரிய வெளிச்சமாகி தேவன் இருக்கிறார். சூரியன் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் உண்டாக்குறாரு. வேத வசனம் சொல்லு. இன்றைக்கி நம்ம ஊரில் பொங்கல் வச்சு சாப்பிட்றாங்க. பொங்கல் வச்சோன்னே என்ன செய்கிறான்? பொங்கலை கொடுக்கறது இந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் இந்த அறுவடையே வராதுன்னு சொல்லி சூரியனை போட்டு வணங்கிட்டு இருக்கான். சூரியனை உண்டாக்கின கர்த்தரை நாம் வணங்குகிறோம். அல்லேலூயா. சூரியனை வணங்கு, சூரியன் அல்ல. நம்ம சூரியன் நமஸ்காரம் பண்ணுறக்கோ சூரியனை நமஸ்கரிக்கிறது கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. உன்னதமான தேவனாய் கர்த்தரை நமஸ்கரிக்கிறது தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வார்த்தையை தேவன் அனுப்புகிறார். அந்த வார்த்தையினால் வெளிச்சம் வந்து, வார்த்தையினால் இருள் பிரிக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையினால் அண்ட சராசரங்கள் உருவானது. அப்போ தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்தை தான் இயேசு பிரயோகிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒவ்வொரு முறையும் தமது வார்த்தையை அவர் அனுப்புகிறார். வார்த்தையின் மூலமாக இருக்கிற வல்லமை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
28, 29 வசனங்கள் பாருங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, இயேசு வேத பாரகர்கள் போல், அன்னைக்கு இருந்த பரிசேயர் மாதிரி வேத பாரகர் போல போதியல, ஆனால் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமையும் அதிகாரம் காணப்பட்டது. இதை பார்த்தா அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா யூதர்களும் அன்றைக்கு பார்த்து ஒரு பயந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையிலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, ஒரு அதிகாரம் அங்கே காணப்பட்டது. அந்த வார்த்தையின் வல்லமையினால தான் வியாதிகள் போனது. அவருடைய வார்த்தைகள் வல்லமையினால தான் அன்றைக்கு அநேகர் சுகமானார்கள். வார்த்தையின் வல்லமையினால தான் அன்றைக்கு காற்றின் கடலை பார்த்து அவர் அதட்டும் போது அவைகள் அதில் கீழ்ப்படிந்தது. அப்போ இயேசுடைய வார்த்தையிலே என்ன இருக்கிறது? அதிகாரம் வல்லமையும் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைங்க சொல்லுது பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி நமக்கு தெரியும் இயேசுவண்ட வருகிறான். அவன் வரும்போது என்ன சொல்ல? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். வேலைக்காரன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். மரண அவஸ்தையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவன் என்ன செஞ்சுருக்கணும்? டாக்டரை போனான்னா போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். அவன் உடனே ஆண்டவர் சொல்ல, நான் அவன் வீட்டுக்கு வந்து அவனை சுத்தமாக்குவேன். உடனே ஓகே ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே சொல்லலை. அவன் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் ஒருத்தனை போவென்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் சுகமாயிருவேன். நன்றாக புரிந்து கொண்டான். இவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டான். ஏன்னா இவன் ஒரு அதிகாரத்தில் உட்பட்டவன் பாருங்கள். நான் ஒருத்தனை 100 பேருக்கு சேவனாக இருக்கணும், 4 பேரை போக சொன்னால் போவான். ஏன்னா என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. என்னுடைய வார்த்தைக்கு ஒரு 100 பேர் போவான், வருவான். ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. உம்முடைய வார்த்தைக்கு என்ன படுகிறதுன்னு சொன்னால் வியாதிகள் நீங்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும். உம்முடைய வார்த்தை என்று சொன்னால் அது வல்லமை வந்து மீன் வாயில் கூட நாணயம் வரும். இன்றைக்கி நிறைய பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறது இல்லை. அதனால தான் அற்புதமே நடக்கிறது இல்லைங்க. அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும், அதிசயங்களை விசுவாசிக்க வேண்டும். அதை நம்பும்போது வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வயதில் கர்த்தர் குழந்தையை கொடுப்பார் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு குழந்தையை தர முடியாது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதே எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் கர்த்தர் வயதான காலத்தில் குழந்தையை கொடுத்தார் அல்லவா? அதை ஏன் ரிப்பீட் ஆகக்கூடாது? God can do it again. கர்த்தர் மறுபடியும் உனக்கு செய்ய முடியும். பிரதர், கற்போ செத்து போச்சு பிரதர், எல்லாம் போச்சு பிரதர். எல்லாம் போனால் என்ன? கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் முடியுமா? முடியாதா? சயின்டிஃபிக்காக முடியாது. நம்ம மனசு ரொம்ப யோசிக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய அறிவு சார்ந்த காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையால் எல்லாம் முடியும். நம்முடைய அறிவு சுருங்கியது, ரொம்ப குறுகினது பாருங்கள். நம்முடைய அறிவு எல்லாம் யோசிக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இட் இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அவன் சொன்ன, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், ஆபிரகாம் ஈசாக்கோட இந்த புறஜாதிகளும் அன்றைக்கி பந்திருப்பாங்கன்னு சொன்னார் பாருங்க. விசுவாசிக்கிறவங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு வார்த்தை அன்றைக்கு அந்த வேலைக்காரனை சுகமாக்கினது. இன்றைக்கு அதே ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசுடைய ஒரு வார்த்தைக்கு அதிகாரம் வல்லமையும் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நடக்காத காரியங்கள் நடக்க வைக்க முடியும். அந்த வார்த்தையில் அதிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிரியை செய்யும். எப்போ உங்கள் வாயை திறந்து உங்களுடைய கவலையை பார்த்து பேசுங்கள், பயத்தை பார்த்து பேசுங்கள். உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள், கவலையை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்கள். பயத்தை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்திலே பயம் என்னை விட்டு போன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள், அந்த சூழ்நிலை மாறுவதாக, இந்த சூழ்நிலையில் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடும் போது அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். சகல வியாதிகளை இயேசு குணமாக்கினார். எப்படி? அவருடைய வார்த்தையின் வல்லமையினால. அவருடைய வார்த்தையின் வல்லமையினால. இன்னைக்கு சுகமாறுதே 4 பேர் சுகமாறாங்க, 5 பேர் சுகமாறாங்க. இல்லை, சகல வியாதிகளும் நீங்கினது. சகல நோயில் இருக்கிற ஜனங்களும் சுகமானார்கள். ஏன் இன்றைக்கு நடக்கக்கூடாது? அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அது முழுமையாக நடக்கும். இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் தான் we are the display. நாம் தான் அந்த உலகத்துக்கு காட்டவர்கள். உண்மையான தேவன் சொல்லி காட்டும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
சகல வியாதிகளை நாம் குணமாக்கும் போது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் தான் தெய்வம். லூக்கான விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, பாருங்க, இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறார். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு வனாந்தரத்திலே போகிற என்ன செய்கிறாரு? ஜெபிக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தைங்க சொல்லுகிறது, அவர் பிசாசை பார்த்து எதிர்த்துன்னு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு ஒவ்வொரு முறையும் 3 இடத்திலும் அவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஜீவன் என்ன செய்கிறது என்று சொன்னால் மனிதனுக்கு விடுதலை தருகிறது, பிசாசை எதிர்த்து நிற்க வைக்கிறது, பிசாசை தோற்கடிக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக சொல்லுது 14ஆம் வசனம் 4:14, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே திரும்பி சென்றார். 40 நாள் அவர் ஜெபம் பண்ணார். அப்போ மறுபடியும் அவர் திரும்பி செல்லும்போது that's the power of the Holy Spirit, அவருடைய வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அந்த வல்லமையினால் அவர் திரும்பி செல்லும் பொழுது என்ன செய்கிறாரு? பெரிய காரியங்கள், அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவ என்று சொன்னால் அவருடைய வல்லமையும் அதிகாரம் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை வெளிப்படும் போது என்ன ஆகிறது? எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அன்றைக்கு நம்முடைய உள்ளான கண்களை பிரகாசம் ஏற்படும் போது பெருத்த மாற்றங்கள் நமக்கு உண்டாகும். வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். இன்றைக்கி அநேக பேர் நினைக்கிறோம், அதுவாக நடக்கும், அதுவாக நடக்காது. நீங்கள் எப்போ வாயை திறந்து பேசுகிறீங்களோ அப்போ மாறும். இன்னும் ஒரே ஒரு வசனம் பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் இயேசு மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவே மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு உலகத்தை உண்டாக்கும் போதும் அதே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவி எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்கினார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே புதிதாக உருவாகணுமா? ஏதாவது நான் ஆண்டவர்கிட்ட அதான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே, ஐ வாண்ட் டு மிராக்கிள், ஐ வாண்ட் அ மிராக்கிள், ஐ வாண்ட் டு கிரியேட் சம்திங். ஆண்டவரே, என்ன புதுசாக தான் உருவாக்கணும். உடைய வார்த்தையிலேருந்து காரியங்கள் உருவாகணும். தண்ணி திராட்சேசமாக மாறிச்சு, அதே அற்புதம் நீங்கள் நடக்க முடியுமா? நடக்கும். ஏன் நடக்காது? பிரதர் இயேசு மட்டும் தான் பிரதர் நடக்கும். இல்லை இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தை நமக்கு தான் சொல்லுகிறது. இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினா அதே சரீரத்தை உயிரோடு எழுப்பினான்னு சொன்னால் சாவுக்கு ஏதுவான எந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செத்து போன சரீர உறுப்புகள் உயிரோடையலாம். உறுப்பு இல்லாத இடத்துல கர்த்தர் உறுப்பை கொண்டு வர முடியும். கண் இல்லாத இடத்துல கர்த்தர் கண்ணு கொண்டு வர முடியும். அப்படின்னு சொன்னால் அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இன்றைக்கி அநேக சமயத்தில் நாம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம், இல்லை 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 இல்லை, கர்த்தர் ஒரு மீடியாக்கர் வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை. தேவனுக்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி, சரித்திரம் படைக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் நம்ம என்ன செய்வாராம்? நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதிகளோடு பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒருவேளை அது நடக்காது, டாக்டர் உங்களை கைவிட்டிருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம், அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த ஜீவன் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உள்ளான கண்களில் பிரகாசம் உண்டாகும் போது, சில பேர் உள்ளான கண் இருக்கிறதே நம்புறது கிடையாது. நம்ம எப்படி கண்ணு காது இருக்கிறோமோ அதே போல் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த உள்ளான மனுஷனை தான் நான் பேசுகிறேன். அப்போ அந்த மனுஷன் எப்படி எதுக்கு கேட்குறான்னு சொன்னால், அந்த தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கக்கூடிய அந்த திறன் அவனுக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு காலத்தில் ஃபோன் பேசினா அந்த டயல் ஃபோனை வச்சு பேசுவோம். இப்படி அடித்தா தான் ஃபோனுங்கிறது, அதில் தான் வயர் போகும் அந்த இடத்துல அந்த எண்டுக்கு. அவங்க அங்கேருந்து எடுத்து கேட்டால் தான் ஃபோன் பேசுவாங்க.
வயரே இல்லாமல் இன்றைக்கி ஃபோன் பேசுகிறோமே, யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த ஃபோன் எடுத்து ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணுறோம், அடிக்கிறோம், எங்கேயோ போகுது. ஆனால் வயரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயர் இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். ஆனால் வயர் இல்லை, ஆனால் எப்படி போகுது? கண்ணுக்கு காணாத ஒளி கதிர்கள் என்ன செய்கிறது? போய்கொண்டிருக்கிறது. அதே போல தான் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே கண் காணாத இன்விசிபிள் லிங்க் தேவன் கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a heavenly link. நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ ஒரு பரலோக இணைப்பு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படுகிறது. அந்த பரலோக இணைப்பு தான் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுறீங்களோ அது வார்த்தையின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக அந்த பரலோக இணைப்பை தேவன் சொல்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ணால் மிரக்கல் நடக்கும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமாக கேட்பார். இட் இஸ் இன்விசிபிள் கனெக்ஷன். அவருடைய வார்த்தை சொல்லும்போது நிச்சயமாக நடக்கும், வார்த்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கும் என்று சொன்னால் தேவன் இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர், தேவன் இந்த வார்த்தை கனப்படுத்துகிறவர். அந்த வார்த்தை நாம் பேசும்போது தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக கிரியை செய்வார். அப்போ அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் எதை எதிர்பார்க்கிறான்னா தமது வார்த்தையை பேசும்படி சொல்லுகிறார். அந்த பவர் ஆஃப் அட்டாரியை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற கவலைகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும், இயேசுவின் இரத்தத்தை சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது சத்துருவுகை நம்ம காலை கீழே போட்டு மிதிக்கும் போது செயல்படுத்தவர்களாக நிற்போம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே எங்களை பிரகாசமுள்ள மனக்கண்கள் தார், இன்னொன்று ஞானத்தை கொடும், உங்களுடைய வார்த்தையின் வல்லமை கொண்டு உமக்காக அற்புதங்கள், அடையாளங்களை, பெரிய காரியங்களை உமக்காக செய்யணும். அதை விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை விளங்க செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். எப்படி அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை கர்த்தர் சுகமாக்கினாரோ, ஒருவேளை நீங்கள் சுகம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும், வார்த்தைக்கு வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கும். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் குணமாக்குவதாக அவர் தமது சங்கீதம் 107:20 சொல்லியிருக்கிறபடி அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்கி நம் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்கிறான்னு சொல்லிக்கிறத இன்றைக்கு உடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். உடைய வார்த்தைக்கு ஜீவன், உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்தை உயிர்ப்பிப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அசுத்தாவிகள் மனுஷர்களை விட்டு வெளியேறுவதாக, பயங்கள் விலகி போவதாக, கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இல்லாதவைகள் உருவாகட்டும், இல்லாத உறுப்புகள் உருவாகட்டும். கண்கள், காதுகள், எந்த சரீர உறுப்புகள் இல்லையோ அந்த உறுப்புகள் உருவாகும்படி நான் கட்டளையிடுகிற ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு நன்றி. அற்புதங்கள் நடைபெறுவதாக, கவலைகள் நீங்குவதாக, பயங்கள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக அதிகாரம் வல்லமையும் கிரியை செய்யும்படி நான் கட்டளையிடுகிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து எங்களுடைய தேவனுடைய செய்திகளை கேளுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.